ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடிசே இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? ஈசே இப்ப நீ இந்த போட்டோவை குடுக்கலன்னு வையேன், உன்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன நான் ஏதாவது பண்ணிக்குவேன், பரவாயில்லையா? இப்ப நீ இந்த போட்டோவை குடுக்க போறியா இல்லையா? ஓஹோ தரமாட்டல்ல நீயே? தர இசு, இந்த போட்டோல உன் கூட இருக்கிற இந்த அம்மாவும் பையனும் யாரு? என்ன சொல்லி சின்னையாவை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லு இசு, உன்னதான் கேக்குறேன் இசு, உன் கூட இருக்கிறது யாரு? இந்த அம்மா யாரு, இந்த பையன் யாரு? சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சின்னையா, இவங்க என் சின்னம்மா, அது அவங்களோட பையன். சின்னம்மாவா? அவங்க பையனா? ஆமா சின்னையா, இவங்க என் அம்மா மீனாட்சியோட தங்கச்சி காமாட்சி. ஓ ஏன் இசு, உனக்கு ஒரு சித்தி இருக்காங்கன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க கேட்டதே இல்லையே. என்ன விளையாடுறியா இசு? யாராவது உனக்கு சின்னம்மா இருக்காங்களா பெரியம்மா இருக்காங்களான்னு கேட்பாங்களா? நீ தானே சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் நீ இவங்களை பத்தி சொன்னதே இல்லையே. இசு, இது வரைக்கும் நீ இவங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தரை போய் பார்த்ததும் கிடையாது, இவங்களும் இங்க உன்னை பார்க்க வந்தது கிடையாது. இது வரைக்கும் உன் தியாகு மாமா, வைஜெயந்தி அத்தை, சஞ்சீவ் மட்டும் தானே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு இந்த சின்னம்மாவும் இந்த பையனும் எங்க இருந்து வந்தாங்க? ஐயோ, எனக்கு சின்னையா நல்லா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்களே, மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறாங்களே. இது என் அம்மா தம்பின்னு உண்மையா சொன்னா இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்காங்கன்னு கிரிஜா சொன்னது உண்மையாயிடுமே. நானும் மாட்டிப்பேன், அக்காவும் மாட்டிப்பாங்களே. முருகா, இப்ப என்ன பண்றது? எனக்கு வர வழி தெரியல முருகா, நான் இத சொல்லிதான் ஆகணும். சின்னையா, நானும் இவங்களை பார்க்க போக முடியாது, இவங்களாலையும் என்ன பார்க்க வர முடியாது. ஏன் 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 அப்படி சொல்ற நீ? இவங்க 2 பேரும் சாமி கிட்ட போயிட்டாங்க சின்னையா. ஈசு, இவங்க இப்போ உயிரோட இல்லையா? நீ அழாத ஈசு. எனக்கு நான் இது தெரியாம ஏதோ ஒரு என்னென்னமோ யோசிச்சுட்டேன், அதுல என்னமோ நினைச்சு கேட்டுட்டேன். தயவு செஞ்சு நீ அழாத. இங்க பாரு, உன் சின்னையா, நான் சொல்றேன்ல, என்ன நீ மன்னிச்சிரு. நீ இப்படி ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி நீ அழாத ஈசு, அழாத. ஐயோ சின்னையா, என்ன நிம்மதியா அழவாத விடுங்க, போங்க இங்க இருந்து. எம்மா, என்ன மன்னிச்சிருமா. தம்பி, நீயும் என்ன மன்னிச்சிடுடா. சின்னையாவை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாமதான் நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன 2 பேரும் மன்னிச்சிருங்க. வா துளசி. இன்னும் தூங்கலையாமா? செந்தில் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்குனா. நீயும் தூங்க வேண்டியதானே? இல்ல துளசி, அந்த மருதமுத்து வந்துட்டு போனத நினைச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரே பயமா இருக்கு துளசி. ஏமா, நீங்க பயப்படாம நிம்மதியா தூங்கணும் தானே? நான் உங்களோட இங்கேயே இருக்கேன். அதுக்கப்புறமும் இப்படி பயந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பயப்படாம தூங்குங்கம்மா.
நான் அக்கா ரூம்ல படுத்துக்கிறேன். சரிம்மா. ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளுங்க. ம், சரி. ம். துளசி, இப்ப வீட்ல தானே இருக்க, அந்த தாலி செயினையும் அந்த துணி மூட்டையையும் கழட்டி வச்சிடலாம்ல. அம்மா சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதடி. இப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணு கட்டு கழுத்தாவும் புள்ளத்தாச்சியாவும் இருக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதான் சொன்னேன். எம்மா, அந்த தலைவர்கிட்ட இருந்தும் மருதமுத்து கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். உங்களையும் படுதா போட்டு நடிக்க வச்சேன். மத்தபடி நான் எப்பவும் போல உங்களோட அதே துளசிதாம்மா. அது எனக்கு தெரியும் துளசி. இருந்தாலும் மனசு கேட்காம சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காத நீ ஒன்னும். ஐயோ பரவாயில்லம்மா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ போய் படு. சரிம்மா, நீங்களும் படுங்க. ஆ. ம். துளசிதான் கூப்பிடுறா. ஹலோ, சொல்லு துளசி. அக்கா, நீங்க பேசாம இங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்கக்கா. நான் அங்க வந்து அம்மாவையும் தம்பியையும் பாத்துக்கிறேன். துளசி, இப்ப எதுக்கு நீ அழற? என்ன ஆச்சு உனக்கு? நீ அழாம விஷயத்த சொல்லு. அக்கா, சின்னையா நான் அம்மா செந்திலும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை பார்த்துட்டாங்க. என்ன சொல்ற? எப்படி பார்த்தாரு? நான் தான் முட்டாள்தனமா ஒரு வேலை பார்த்துட்டேன்க்கா. சின்னையா கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக என் அம்மாவையும் தம்பியையும் சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என் தம்பி வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. இந்த நேரத்துல என் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன். துளசி, நீ அழாத. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்க. அதனால அம்மாக்கும் தம்பிக்கும் ஏதாவது ஆயிட போது நீ பயப்படாத. நெருப்புன்னு சொன்னா சுட்டுடாது. சின்னையாவை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்ன, அதுல எந்த தப்பும் இல்ல.